தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குர்ஆன் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமேசானை 7 நாள் கண்டிப்பாக இந்தியாவில் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதற்காக இதை சொன்னாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யார் அப்படி சொன்னது, யார் பேன் பண்ணணும்னு சொன்னாங்க, எதற்காக திடீர்னு அமேசானை பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. 2019 அமெண்ட்மெண்ட் நிறைய வந்திருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சம்மந்தமாக நம்ம பண்ணுற ஷாப்பிங், அதுக்கப்புறம் அதான் நம்ம ஈஸியாக சொல்லணும்னா இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிறைய விஷயங்கள் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸையும் கொண்டு வந்திருந்தாங்க. என்னென்னா, ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா அதற்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ரூலே ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கு பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா லீகல் மெட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாடிட்டி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் 2011 கொண்டு வந்தாங்க. அது எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணி ஒரு பொருள் வருது அப்படின்னா, ஒரு கமாடிட்டி பேக் பண்ணி வருது அப்படின்னா அதற்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2009 லீகல் மெட்ராலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டே ஒன்று இருக்குது. அதாவது இந்த அளவியல் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்டை வச்சு சீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பொருளோட இந்த தரத்தெல்லாம் குறைக்கிறது, இந்த மாதிரி பொருளோட குவான்டிட்டியை குறைக்கிறது, குவாலிட்டியை குறைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. அதற்காக பார்த்தீங்கன்னா இந்த லீகல் மெட்ராலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 2 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடுற அளவு தான் அதில் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியான ஒருத்தர் கடை வச்சு இது மாதிரி ஒரு சீட் பண்ணுறது அல்லது வேறு ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது ஏமாத்துறாங்க போகிறாங்க அப்படின்னாலும் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த ஒரு இ-காமர்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 இல்லை ஒரு 2 லட்சம்ன்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் அவங்க பண்ணுற இந்த தடைகள் எல்லாத்துக்கும், தப்புகள் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த CAIT அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, மினிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அமேசானை 7 நாள் பேன் பண்ணுங்கள். அவங்க அமேசான் கிடையாது, இது மாதிரி இருக்க ஆன்லைன் நிறுவனங்கள் எல்லாமே இது சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. எதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரியோட ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொருள் நமக்கு வருது, இப்போ மொபைல் ஃபோன் நமக்கு வருது அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் எங்கே ஃபஸ்ட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணாங்க, எங்கே அதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எங்கே அதற்கான போர்டு வருது, அதுக்கப்புறம் எப்போ அதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இந்த மாதிரி அந்த பொருள் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லீகல் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இதில் அவங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். அமேசான் இந்த தப்போ நிறைய முறை பண்ணிக்கிட்டே வராங்க. அதனால் அவங்களுக்கு 25,000 ரூபாய் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க, ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இது ஒரு தொடர்கதையாக நடக்கிறதுனால இதை நம்ம அப்படியே விடக்கூடாது. இவங்களை 7 நாள் இந்தியாவில் பேன் பண்ணால் மட்டும்தான் திருப்பி இந்த தப்பை யாருமே பண்ண மாட்டாங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா FDI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்தியாவில் இருக்காது, வேற ஒரு ஊரில் இருக்கும். பட் ஆனால் இந்தியாவில் அவங்களோட பிஸ்னஸை பண்ணுறது FDI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் நிறுவனங்கள் இந்தியாவை பொறுத்தளவு அந்தளவு ஒரு பெருசாக இல்லை ஒரு நிறுவனம் கூட. இருந்தாலும் மற்ற நிறுவனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா FDIன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேடரில் தான் வருது. ஆகையால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய லீகல் பாலிசிஸ் எல்லாமே இருக்குது. அவங்க நம்ம ஒரு பொருளை எப்படி கொடுக்கணும், எப்படி வாங்கணும். அதே மாதிரி இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்குகிறோம், ஒரு மொபைல் ஃபோனோ அல்லது எது வேணும், டிவியோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ எதோ ஒன்று நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம். அப்படி நம்ம வாங்குகிற பொருளில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் வந்தால் கூட அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி நிறைய இந்த புகார்கள் நிறைய விஷயங்கள் எங்கே பார்த்தாலும் போயிட்டு தான் இருக்குது. நான் கொடுத்த பொருள் சரியில்லை, அல்லது கொடுத்த பொருள் டிஃபெக்டாக இருக்குது, டெலிவரிக்கு வாங்கிட்டு போகிறாங்களே, டெலிவரி தந்துட்டு போகிறாங்களே தவிர்த்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்தா வாங்குறது கிடையாது, இந்த பாலிசி எங்ககிட்ட இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்
நிறைய பேர்கிட்ட இருந்து புகார்களும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்தளவு பெரிய லாஸ் ஒன்றும் நம்மக்கிட்ட கிடையாது. இருந்தாலும் இப்போ இருக்க அந்த லாஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த 7 நாள் பேனுன்றது கண்டிப்பாக தாராளமாக நம்ம ஊர், நம்ம சட்டம், நம்ம இந்திய அரசாங்கம் நினச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள 7 நாள் வந்து பேன் பண்ணலாம். இருந்தாலும் இதை வந்து அவங்கள அப்படியே இதை விட்டுற போகிறாங்களா அல்லது அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்க போகிறாங்களா இல்லை ஃபைன் மட்டும் கட்டுங்க போதும், இந்த தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் கூட அவங்க வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக $345 பில்லியன் அளவு சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு 25,000ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்க போகிறது கிடையாது. அதை வந்து மறுபடியும் அவங்க நம்ம ஃபைன் கட்டினாலும் போதும். ஆக நம்ம வந்து பண்ணக்கூடிய தப்புக்கு கண்டிப்பாக வந்து நமக்கான ஒரு ஃபைனை பே பண்ணணும். காரணம் என்னென்னா இது இப்படியே இன்றைக்கி விடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மற்ற நிறுவனங்களும் வந்து ஃபைன் தானே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. அமேசானை வந்து இந்தியாவில் வந்து 7 நாட்களுக்கு பேன் பண்ண போகிறாங்களா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபைன் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்ல போகிறாங்களான்றதை கூடிய விரைவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் வாங்கியோ அல்லது நீங்கள் ஆன்லைனில் உங்கள் நண்பர்கள் ஏதாவது வாங்கிய பொருட்கள் ஏதாவது டிஃபெக்ட் அல்லது பிரச்சனை இருந்து அவங்களுக்குள்ள உங்களுக்கும் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ஒரு தீர்வு என்னன்றதை கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கங்கள்.